ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. ட்ராயோட அதிரடி உத்தரவின் அடிப்படையில் எல்லா சிம் கம்பெனியும் அவங்களோட ரீசார்ஜ் பிளானுக்கு வச்சிருக்கக்கூடிய ப்ரைஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துருந்துச்சு. அதை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா ரீசார்ஜ், 20 ரூபா ரீசார்ஜ், ஒன்லி கால் மட்டும் பேசுறதுக்கு செப்பரேட் ரீசார்ஜ் அப்படின்னு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இப்போது நம்ம இந்த வீடியோவில் மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சிம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ், அதாவது பேசிக்காக நம்ம எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணலாம், என்ன வேலிடிட்டி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிப்ரவரி 2025 இதுதான் மினிமம் ரீசார்ஜ். ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன், பிஎஸ்என்எல் சிம் கார்டு இருக்கா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான். ரிலையன்ஸ் ஜியோ, பாரதி ஏர்டெல், வோடாஃபோன் ஐடியா மற்றும் பிஎஸ்என்எல் ஆகிய 4 டெலிகாம் ஆப்ரேட்டர்களுமே கடந்த 7 முதல் 8 மாதங்களில் தங்களுடைய கட்டண அமைப்பில் டேரிஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம், அதில் ஏராளமான மாற்றங்களை செய்துள்ளன. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அப்படியாக இந்த 2025 பிப்ரவரியில் ஜியோ, ஏர்டெல், விஐ மற்றும் பிஎஸ்என்எல் பயனர்கள் தங்கள் சிம் கார்டுகளை ஆக்டிவாக வைத்திருக்க குறைந்தது எவ்வளவு மதிப்பிலான திட்டங்களை ரீசார்ஜ் செய்ய வேண்டும், அதாவது மினிமம் ரீசார்ஜ் ஃபார் கீப்பிங் சிம் கார்டு ஆக்டிவ் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எந்தெந்த சிம் கார்டுக்கு எது மினிமம் ரீசார்ஜ், அவைகளில் எந்த நிறுவனம் இருப்பதிலேயே மலிவான மினிமம் ரீசார்ஜை கொண்டுள்ளது அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 2025 ரிலையன்ஸ் ஜியோ சேவையின் கீழ் கிடைக்கும் மினிமம் ரீசார்ஜ், அதாவது ஜியோவோட மினிமம் ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ சேவையின் கீழ் கிடைக்கும் மினிமம் வேலிடிட்டி ரீசார்ஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 189 திட்டம் தான். அதாவது 189 ரூபாய்க்கு தான் வந்து நீங்கள் மினிமம் ரீசார்ஜ் பண்ணலாம். இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 28 நாட்கள் என்கிற சர்வீஸ் சேவை வேலிடிட்டியுடன் வருகிறது. அதாவது 189 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு 28 நாள் அதுக்கான வேலிடிட்டி வந்து கிடைக்கும். இதுதான் இருக்கலையே ஜியோவில் மினிமம் ரீசார்ஜ் பிளான் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நியூவாக கொண்டு வரப்பட்டது. அதாவது ட்ராயோட உத்தரவுப்படி புதுசாக ஜியோவிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் இந்த 189 ரூபாய்க்கான திட்டம். அதே மாதிரி இதோட நன்மைகளை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்கள், 300 இலவச எஸ்எம்எஸ்கள் மற்றும் மொத்தம் 2 GB டேட்டாவை வழங்குகிறது. கூடுதல் நன்மைகளை பொறுத்தவரை இது ஜியோ பிரீமியம் அல்லாத ஜியோ சினிமா மற்றும் ஜியோ கிளவுட் ஆகியவற்றிற்கான அணுகல்களையும் கொண்டு வருகிறது. அதாவது அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ டிவி, ஜியோ கிளவுடு, ஜியோ சினிமா இது எல்லாமே கொடுப்பாங்கல்ல. ஸோ அதையும் வந்து இது இன்க்ளூட் பண்ணியிருக்கு. இதில் மெயின் என்ன அப்படின்னா 189 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற சமயத்தில் அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் வந்துடும், 300 இலவச எஸ்எம்எஸ் வந்துடும், வெறும் 2 GB டேட்டா மட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஜியோவில் நீங்கள் பேசிக்காக ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா 189 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2025 ஏர்டெல் பாரதி சேவையின் கீழ் கிடைக்கும் மினிமம் ரீசார்ஜ். ஏர்டெல்லில் மினிமம் ரீசார்ஜ் எவ்வளோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு பாரதி ஏர்டெல் சேவையின் கீழ் கிடைக்கும் மினிமம் வேலிடிட்டி ரீசார்ஜ் ரூபாய் 199 திட்டம் தான். இந்த திட்டம் 28 நாட்கள் என்கிற சர்வீஸ் வேலிடிட்டியுடன் 28 டேஸ் சர்வீஸ் வேலிடிட்டி, ஓகேங்களா. இந்த 199 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 28 நாள் வந்து வேலிடிட்டி கிடைக்கும். அந்த வேலிடிட்டியுடன் வருகிறது. நன்மைகளை பொறுத்தவரை அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்கள், தினமும் 100 இலவச எஸ்எம்எஸ்கள் மற்றும் மொத்தம் 2 GB டேட்டாவை வழங்குகிறது. அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் பேசிக்காக நம்ம கால் எல்லாமே யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணணும், ஏர்டெல் சிம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 199 ரூபாய்க்கு வந்து ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு 250, 300 அந்த ரேஞ்ச் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த 199 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் வந்து வந்துடும். டெய்லியும் 100 எஸ்எம்எஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அது போக 2 GB டேட்டா கிடைக்கும். ஆனால் இதில் ஜியோக்கு இதுக்கும் கம்பேரிஷன் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் 189 ரூபா சொல்லியிருந்தாங்க, இதில் 199 ரூபா, 10 ரூபா வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 எஸ்எம்எஸ் வந்து டெய்லியும் கொடுக்குறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 300 இலவச எஸ்எம்எஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இந்த 10 ரூபா வேரியேஷனில் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா 28 நாளைக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 300 எஸ்எம்எஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க 28 நாளைக்கு ஒரு நாளைக்கு 100 எஸ்எம்எஸ் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பிப்ரவரி 2025 வோடாஃபோன் ஐடியா சேவையின் கீழ் கிடைக்கும் மினிமம் ரீசார்ஜ், அதாவது வோடாஃபோன் ஐடியா அப்படின்னு சொல்லக்கூடிய சிம் கம்பெனியில் எவ்வளோ மினிமம் ரீசார்ஜ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு வோடாஃபோன் ஐடியா சேவையின் 2 மினிமம் வேலிடிட்டி ரீசார்ஜ் திட்டங்கள் அணுக கிடைக்கின்றன. அதாவது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மினிமம் ரீசார்ஜ் பிளான் வேலிடிட்டிஸ் வந்து கிடைக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 99 மற்றும் ரூபாய் 155.
வோடாஃபோன் ஐடியாவின் ரூபாய் 99 திட்டமானது 15 நாட்கள் என்கிற சர்வீஸ் வேலிடிட்டியுடன் வருகிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 99 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற சமயத்தில் 15 டேஸ் வேலிடிட்டி பீரியடில் உங்களுக்கு வந்து அந்த ரீசார்ஜ் பிளான் வந்து கிடைக்கும். அதே மாதிரி அதோட நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 MB டேட்டா, அதே மாதிரி 99 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டால்க் டைமை வழங்குகிறது. இதில் இலவச எஸ்எம்எஸ்கள் எதுவும் கிடையாது. எவ்வாறாயினும் பயனர்கள் போர்ட் அவுட் எஸ்எம்எஸ்களை 1900க்கு அனுப்பலாம். இதன் கீழ் எஸ்எம்எஸ்களுக்கான நிலையான கட்டணங்கள் வசூலிக்கப்படும் என்பதை மறக்க வேண்டாம். அதாவது என்ன அப்படின்னா இவங்க வந்து ப்ரைஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ஒப்பீனியன் படி என்ன அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 99 ரூபாய்க்கு ஒரு ரீசார்ஜ் பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மெயினாக என்ன அப்படின்னா 15 டேஸுக்கு வந்து அவங்களோட சர்வீஸ் வேலிடிட்டி வருது. இதில் 200 MB டேட்டா, அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 200 MB டேட்டா வந்து கிடைக்குது. அதே மாதிரி 99 ரூபாய்க்கு டால்க் டைமே வழங்கிடுறது. அதாவது 99 ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் எவ்வளோ பேசலாமா அவ்வளோ அதை மட்டும் பேசிக்க முடியும். இதில் SMS அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி போர்ட் அவுட் எஸ்எம்எஸ்களை வந்து 1900க்கு அனுப்பலாம். அதாவது 1900 எஸ்எம்எஸ் வந்து போர்ட் அவுட்டாக மட்டும் அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து செப்பரேட்டாக எஸ்எம்எஸ் அனுப்புறீங்க அப்படிங்கிற சமயத்தில் ஒவ்வொரு எஸ்எம்எஸ்ஸுக்கும் செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ரீசார்ஜ் பிளான் 99 ரூபாயாக இருந்தாலும் இது வந்து ஒர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 99, 155 அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் லெவலை குறைச்சிருக்காங்களே தவிர அதுக்கான பெனிஃபிட் வந்து ப்ராப்பராக இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து பேசிக் ரீசார்ஜ் எனக்கு வந்து ஒரு 200 300 போட முடியாது, ஆனால் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வோடாஃபோன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற சமயத்தில் இந்த 99 ரூபா ரீசார்ஜ் பிளானை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2025 பிஎஸ்என்எல் சேவையின் கீழ் கிடைக்கும் மினிமம் ரீசார்ஜ். அதாவது இப்போதைக்கு பிஎஸ்என்எல் சேவையில் 2 மினிமம் வேலிடிட்டி ரீசார்ஜ் திட்டங்கள் அணுக கிடைக்கின்றன. அதாவது ரூபாய் 59 மற்றும் ரூபாய் 99. பிஎஸ்என்எல்லின் ரூபாய் 59 திட்டமானது 7 நாட்கள் என்கிற சர்வீஸ் வேலிடிட்டியுடன், அதாவது 7 டேஸ் சர்வீஸ் வேலிடிட்டி, ஓகேங்களா, இதனுடன் வருகிறது. மறுகையில் உள்ள ரூபாய் 99 திட்டமானது 17 நாட்கள் என்கிற சர்வீஸ் வேலிடிட்டியுடன் வருகிறது. அதாவது வோடாஃபோனுக்கு அடுத்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து மெயினாக என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 59 ரூபாய்க்கு வெறும் 7 டேஸ் 7 நாட்களுக்கு ஒரு ரீசார்ஜ் பிளான் திட்டத்தை கொடுக்குறாங்க. அதே மாதிரி 99 ரூபாய்க்கு 17 நாட்களுக்கான சர்வீஸ் வேலிடிட்டியுடன் ஒரு செப்பரேட் பிளானை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2 ரீசார்ஜ் பிளான் பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து இதுலேயும் வருது. ஸோ ஃபைனலாக பேசிக் ரீசார்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஜியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 189 ரூபாய்க்கு வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ரீசார்ஜ் பண்ணலாம். ஸோ அதோட வேலிடிட்டி 28 நாள், ஓகேங்களா. இதே மாதிரி ஏர்டெல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 199 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணும். அது வந்து 28 நாள் வேலிடிட்டி. ஸோ இந்த 2 கேட்டகரியில் காமனாக 28 நாளுக்கு கொடுக்கக்கூடியது ஏர்டெல் அண்ட் ஜியோ, ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வோடாஃபோன் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ப்ரைஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நாட்களும் குறைஞ்சிருக்கு. ஸோ அவங்களோட வேலிடிட்டி டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 நாட்கள் 99 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம். ஆனால் டெய்லி அன்லிமிட்டெட் கால் இந்த மாதிரி எல்லாமே வராது. 99 ரூபாய்க்கு என்ன வேலிடிட்டியோ அது மட்டும்தான் அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு கீழே நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அவங்க அதை விட இன்னும் ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணி ஒரு பிளான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. 59 ரூபா, அதே மாதிரி 99 ரூபா, 2 பிளான் கொடுத்துருக்காங்க. இந்த 99 ரூபா பிளான் வந்து பார்த்தீங்கன்னா வோடாஃபோனில் இருக்க மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 59 ரூபா பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கம்மி. 4 சிம்மை கம்பேர் பண்ணும்போது 59 ரூபாய்க்கு 7 நாட்களுக்கான ரீசார்ஜ் செப்பரேட்டாக ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிஎஸ்என்எல்ல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களே, மெயினாக இருக்கக்கூடிய 4 சிம் கம்பெனிஸில் பேசிக் ரீசார்ஜ் பிளான் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதான் தெளிவாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த ரீசார்ஜ் பிளான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாகவே எப்பவும் போல் அந்த ரீசார்ஜ் பிளான் உங்களுக்கு ஷோ ஆகும், அதில் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்லாம் வந்து சேரும்.